இந்த வாரம் மட்டும், அதுவும் இன்னைக்கு மட்டும் 6 படங்க. இதில் நம்ம ஏற்கனவே மெய்யழகன் படம் பார்த்தோம். இப்போ சட்டம் என் கையில். காமெடி நடிகர் சதீஷ், பால், நவநீதன், அஜய், ரித்திகா சிங், இப்படி நடிகர்கள்லாம் யாரும் பெருசாக ஹீரோ ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க இல்லை. ஏன்னா சதீஷ் ஒரு காமெடி நடிகர். இயக்குனர் சாட்சி, இவர் வந்து சிக்ஸர்னு ஒரு படம் இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பார். சரி, என்னதான் புதாலாம் இப்போ வித்தியாசமான இதாக இருக்கே, படத்தை போய் பார்ப்போம். அதுவும் போஸ்டரில் சதீஷ் அப்படியே ரத்தக்கரையோடு இருக்கார். ஒரு காமெடி நடிகர், ஆக்ஷன் ஹீரோ லெவலில் போஸ்டர் ஒரு படம். ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் கேமரா, எடிட்டிங், ரெண்டு பிரமாதம். இயக்குனர் அதுக்கு மேலே. இது ஒரு திறமையான இயக்குனர் திட்டமிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எடுத்தால் தான் இந்த படம் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு த்ரில்லர் கதை, ஒரு டே நைட் ஃப்ளாஷ்பேக், 3 சாப்டர் தான் படத்தில். ஆனால் இதை எடுக்கணும்னா நல்லா பிளான் பண்ணி ஸ்டடி பண்ண பிறகு தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு காட்சிக்கும் த்ரில்லர் படம் போது நீங்கள் இந்த மாதிரி காட்சி அமைப்புகளும் திரைக்கதை அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா மலையாள படத்தில் பார்க்கலாம். நிறைய மலையாள படம் இப்படி தாங்க இருக்கும். ஒரு இது நமக்கு டவுட் வரும்போது அடுத்த சீனில் அது கிளியர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. மொத்தமாக கடைசியில் வச்சு ஒரு திடீர் டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்காது இந்த படங்கள்ல எல்லாம். அதில் நவீன இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருப்பாங்க. அருமையான நடிகர் சதீஷ். காமெடி தான் பண்ண தெரியும் நினச்சோம். பாருங்கள், த்ரில்லர் படத்தில் எங்கேயுமே அந்த காமெடி ஃபேஸ் தெரியலைங்க. படம் முழுவதும் அவர் நடிக்கிற காட்சியாகட்டும், ஏன் ஓப்பனிங் காட்சி ஒரு ஆக்சிடெண்ட்டு, அப்புறம் ஒரு கொலை, அந்த ஆக்சிடெண்ட்டு, அந்த காருக்குள்ளே என்ன, போலீஸ் ஸ்டேஷன், இப்படி தான் கதை போகுது. இது ஃபுல்லாக ஒரு பகல்லையும் இரவு, அப்புறம் அதுக்கான விளக்கங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இதில் கேமராமேனும் ரொம்ப முக்கியம். இந்த கதையை அப்படியே அழகாக கொண்டு போகிறதுக்கு கேமராமேன் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு எடிட்டர். ஒரு எடிட்டர் கதையை புரிஞ்சுக்கிட்டு எடிட் பண்ணாதான் இந்த மாதிரி படங்கள் சக்ஸஸ் ஆகும். அதை எடிட்டர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். நல்ல எடிட்டர், அதாவது பாராட்டுக்குரிய எடிட்டர், அவார்டு பெறக்கூடிய எடிட்டர். ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை இவ்வளோ சிறப்பாக எடுக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குரிய. வந்த படத்துலேயும் இந்த படம் நல்ல சூப்பர், வித்தியாசமான கதையோட்டம், எல்லா கேரக்டரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. சரி, பேக்ரவுண்டு மியூசிக் சூப்பர். ஒரு படத்தில் இப்படி அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை அந்த கேப்டன் ஆஃப் ஷிப் அப்படின்வாங்க இயக்குனரை, அவர் சரியாக செஞ்சுருக்கிறார். திட்டமிடுதல், செலவு கம்மி, லொக்கேஷனும் பக்கத்தில், நடிகர்களுக்கும் பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லை, ஆனால் கதை ரொம்ப வேல்யூபிள் கதை. ஒரு மலையாள படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அவங்க தான் இப்படி ஒரு த்ரில்லர் படத்தை சிம்பிளாகவும் நீட்டாகவும் எடுப்பாங்க.